தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டத்தில் பேருந்து நிலையங்களுக்கு எல்லாம் ஒரு ராஜா. 40 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக 243 கோடியில் அதிநவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். ஒரே நேரத்தில் 404 பேருந்துகளை கையாள முடியுமா? கலைஞர் கருணாநிதியின் பெயர் சூட்டப்பட இருக்கும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தின் கழுகு பார்வை. திருச்சி மாவட்டத்தில் சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையங்கள் நகரத்திற்குள் இருக்கும் நிலையில் வெளி மாவட்ட பேருந்துகள் வந்து செல்ல போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும் வகையில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் சுமார் 40 ஏக்கரில் 243 கோடியே 78 லட்சத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணி துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து முனையத்தில் தரைதளத்தில் 142 நீண்ட நேர பேருந்துகள், 124 புறநகர் பேருந்துகள், 78 குறைந்த நேர பேருந்துகள் என ஒரே நேரத்தில் 404 பேருந்துகள் நிறுத்த முடியும் என்றும் மேல்தளத்திலும் 60 டவுன் பேருந்துகள் ஏறி இறங்கும் வகையில் அதிபிரம்மாண்டமான நவீன உட்கட்டமைப்புகளுடன் வணிக பயன்பாடுகளோடு சேர்த்து டிஜிட்டல் முறையில் அந்த கட்டடம் கட்டப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கும் நிலையில் விரைவில் அந்த பேருந்து முனையம் கட்டுமான பணி முடிந்து திறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. திருச்சி மக்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லா மாநிலத்தில் இருக்க மக்களும் திருச்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ திருச்சி டு மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் பேருந்து முனையம் அமைய போகுது. ஸோ அந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையம் பக்கத்தில் இடம் வாங்கணும்னு நினச்சா சதுரடி ரேட்டு 6000 12,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. பஞ்சப்பூர் பக்கத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இதுதான் நம்மளோட லேஅவுட் தான் பெஸ்ட்டான லேஅவுட்டாக இருக்கும்.